ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எல்லா காய்கறி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். உளுந்த வடை கொஞ்சமாக கேசரி பண்ண போகிறேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னா, இன்றைக்கி எங்கள் அம்மாவோட நினைவு நாள். எங்கள் அம்மா இறந்து என்னையோட 8 வருஷம் முடியுது. அதனால் அவங்க இறந்த நாள் அன்றைக்கி இந்த மாதிரி ஏதாவது சமையல் பண்ணி நான் காக்காவுக்கு வச்சு சாமி கும்பிடுவேன். பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சாதம் வேக வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்கலாம். சாம்பார் காயில் நறுக்கி வச்சு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கலாம். பொரியட்டும். தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கணும். நம்ம எல்லா காய்கறியும் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். எல்லா காய்கறியும் சேர்த்து வச்சு நம்ம வதக்கிடலாம். காயெல்லாம் வதங்கிடுச்சு. குழம்பு மிளகாய்த்தூள், பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணும்னு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதிக்கிட்டோம்னா நம்ம பருப்பு சேர்த்துடலாம். பொரியலுக்கு நம்ம கோஸ் கட் பண்ணிடலாம். இதெல்லாம் வேணாம், அதனால் பாதி போடணும். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தவிச்சு இந்த கோஸும் போட்டுருவோம். நல்லா வதங்கட்டோம்னா நம்ம கொஞ்சம் செம்பருப்பு சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றி இந்த மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டோம்னு நம்ம தேங்காய் துருவி போட்டுடலாம். காயெல்லாம் வந்துடுச்சு, நம்ம பருப்பு ஊற்றிடலாம். பருப்பு புளியெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கொதித்து கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சாம்பார் ரெடி. காய் வந்துருக்கு, வேகட்டும். இப்போ வடைக்கு மாவு அரைச்சி உளுந்து அரைச்சிட்டேன் நைஸாக மிக்சியில் போட்டு. கொத்தமல்லி, வெங்காயம், உப்பு, பெருங்காயம், பெப்பர் தூள் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நம்ம காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். அதில் நெய் ஊற்றி நம்ம சிம்மிலே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், சிம்மிலே வச்சு ரவையை வறுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 3 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். ஏலக்காவும் கேசரி பவுடரும் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். அதே அளவு 1 கப் சர்க்கரை. நீங்கள் எல்லாம் எல்லாருமே யாரையாவது ஒருத்தர் மிஸ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவை நாங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அம்மாவுக்கு நிகர் யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, அம்மானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே. எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. அம்மா கையால் சாப்பிட்றதே பெரிய சந்தோஷம் தானே. அதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பெரிய ஸ்கூலுக்கு போயிட்டா. இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூல் இருக்குண்டு. சின்னவள் லீவு, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகாமல் உட்காந்துருக்கா. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அது நல்லா வேகட்டும். பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிட்டோம். அது நம்ம முந்திரியெல்லாம் பாருங்கள், முந்திரி நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போது கேசரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வடையை போட்டேன். நல்லா அழகாக குடுக்கிட்டா வந்துருக்குறாங்க. அவங்களுக்காக செஞ்சு நம்ம தான் சாப்பிட போகிறோம். இருந்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஆசையினால தான் நம்ம அவங்களுக்காக இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறோம். பாருங்கள், சாதம், வடை, சாம்பார், கோஸ் பொரியல், கேசரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாமந்தி பூ கிடச்சிது. ஆனால் இது எனக்கு கட்டவும் வரல. அதனால் பூசி வச்சு கோத்துட போகிறேன். கோத்துட்டு காட்டுறேன். பாருங்கள், பூவெல்லாம் அழகாக கோத்து மாலை மாதிரி படத்துக்கு போட்டுருந்தாங்க.